கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளி வேல் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இது அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. சாமியார் வேடத்தில் வந்த திருடன் வெள்ளி வேலை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கோவை மருதமலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவில் முருகப்பெருமானின் 7வது படை வீடு என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருதமலை அடிவாரத்தில் வேல் கோட்டம் தியான மண்டபம் உள்ளது. இதில் முருகனை வேல் ரூபத்தில் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இதில் மூலவருக்கு முன்பாக சுமார் 2.5 அடி வெள்ளியால் செய்யப்பட்ட சுமார் 4 லட்சம் மதிப்பிலான வேலினை நேற்று பிற்பகல் சுமார் 12 மணி அளவில் சாமியார் வேடத்தில் வந்த திருடன் எடுத்துச் செல்லும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. நாளை நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்திற்காக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் மீறி பட்டப்பகலில் மருதமலையில் வேலை திருடி சென்ற சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய கோவை வடவெள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.